வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளாவே இல்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காலைல ஏறுறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஞ்ச நேரத்தில கீழ இறங்குறது. திருப்பி பார்த்தீங்கன்னா, மேல ஏறுது. திருப்பி பார்த்தா கீழ இறங்குது. ஒரு அன்பிரெடிக்டபிளாவே இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது தான் அதிக பாசிபிலிட்டீஸா இருந்திருக்கும். ஏன்னா, ஒரு வாலடைல் மார்க்கெட்டாவே இருந்துச்சு. ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருந்ததுன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. இல்லை டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா ஓகே டவுனில் தான் போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு இது கணிப்பில் இருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே இருந்துச்சு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் ஆயிருந்தது. அது என்ன காரணம் பார்க்கும்போது எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸ் தான். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு 832 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 3497 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் மேலே டிஏஐ நல்லாவே பை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து வர மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ரெக்கவரி கொடுக்கல. இன்றைக்கி ஒரு 24 பாயிண்ட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்டும், நிஃப்டி பேங்க் 146 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 48 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை எனர்ஜி எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு மூமெண்ட்டே இல்லை. மிட் கேப்பு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு மைனஸ் ஒரு 10 பாயிண்ட்டு இங்கே 10 10 பாயிண்ட் ரேஞ்சு இந்த ரேஞ்சில் தான் இதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு இறங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 0.2% வைஸ் தான் இறங்கியிருக்கு. அது வந்து ஒரு பெரிய அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்மால் கேப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி எஃப்ஐஐ கொஞ்சம் பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு இறங்கலை. ஏன்னா நேற்றைய க்ளோசிங்கோட இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சடாக தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்டு தான் இருந்தது. டேக்ஸ் பாருங்க ஒரு 90 100 பாயிண்ட் தான் இருந்தது. இப்போ பார்த்தா 247 பாயிண்ட் நெகட்டிவில் நல்லாவே டவுன்ஃபால் போயிட்டே இருக்குது. எஃப்டிஎஸ்சி நல்லா நெகட்டிவில் போயிடுச்சு. சிஎஸ்சியும் பாருங்கள் நல்ல ஒரு டவுன்ஃபால் 53 பாயிண்ட் கிட்ட போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்தளவுக்கு இறங்கலை, கம்மியாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே அதிகமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் போயிட்டுருக்கு. அதுமாரி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நெகட்டிவில் தான் இருக்குது. நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 579 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹேங்ஸங்கு கிட்டத்தட்ட ஒரு 211 பாயிண்ட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. தாய்வானும் 324 பாயிண்ட்டு. நம்ம மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக தான் போயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நாஸ்டாக் 96 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், S&P 500 31, டவ் ஜோன்ஸ் 275ன்னு சொல்லி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இந்தியன் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவில் பார்த்து தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி சப்போஸ் யூஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவில் போகுதுங்கிற போது நாளைக்கு மோஸ்ட்லி நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்னேட்டாக ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள் 105 ரூபா இன்றைக்கி ஒரே நாளில் ஏறிருக்கு. இப்போதைக்கு 9020 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் வந்து பார்த்திங்கன்னா 9840 ரேஞ்சில் வந்துருச்சு. ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா ஒரு 8000 ரூபா தொட்டிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ கோல்டை முடிஞ்ச வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டே இருங்க. லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்க. கோல்டை ஃபிசிக்கலாகவோ அல்லது டிஜிட்டலாகவோ வாங்கி வச்சுக்கிங்க. எப்போ பார்த்தாலும் எல்லா வீடியோலையும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். போர் அடிக்காதுன்னு கேட்பீங்க. சொல்லி தான் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய போர்ட்ஃபோலியோவில் மோஸ்ட்லி பாசிட்டிவ் சைடில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. கோல்டு பீஸை நான் வாங்கி வச்சுருக்கேன். மற்ற ஷேர்ஸ் எது இறங்கினாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் பாசிட்டிவில் காமிச்சிக்கும். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் சேஃபர் சைடில் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நான் இதை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டே இருக்கேன். அதுமாதிரி நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆனால் வச்சிங்க, இல்லைன்னா பிடிக்கலன்னா விற்றுருங்க. அடுத்ததாக என்சிசிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1690 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங் டிவிஷனில் மட்டும் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது. இது வரைக்கும் என்சிசிக்கு 62,471 கோடிக்கு ஆர்டர் புக்கு மட்டும் இது வரைக்கும் கையில் அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026ல் 22,000லேருந்து 25,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏன்னா சம்திங் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது, எல்லாம் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா ஹட்கோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க இந்த ஃபினான்ஷியல் Q1 ஃபினான்ஷியல் இயர் 2026ல் சாங்ஷன் பண்ண லோன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 33,904 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பார்த்திங்கன்னா 12,812 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து Q1 ப்ரொஃபஷனல் மட்டும்தான். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்த வர குவார்ட்டர்லேயும் நல்லாவே நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாரி IRDA பார்த்திங்கன்னா இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 2026ல் லோன் சாங்ஷன் பண்ணது 11,740 கோடிக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 6,981 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த Q1 மட்டும். இது வரைக்கும் அவங்களோட டோட்டல் லோன் புக்கு பார்த்திங்கன்னா 79,960 கோடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து வரப்போகிற ஃபினான்ஷியல் இயர் 2027-28லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படி டபுள் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது NTPC வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97.5 மெகாவாட் சோலார் பிளான்ட் வந்து கமிஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை வந்து விரைவில் சர்வீஸில் எடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் NTPCயில் டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா NTPC குரூப்பில் டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 82,586 மெகாவாட்டாக இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே PSU அதாவது கவர்மெண்ட் கம்பெனியில் அதிக மெகாவாட் உள்ள இது பார்த்திங்கன்னா இவங்க NTPC தான் இருக்காங்க. இவங்க டோட்டல் ஆர்கனைசேஷன் இவங்க குரூப் இல்லை, டோட்டல் இல்லை. அதுமாரி கல்பாட்ரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 989 கோடிக்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026ல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7,150 கோடி வரைக்கும் ஆர்டர் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இதை வந்து 28,000லேருந்து 30,000 கோடியாக வரப்போகிற அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம், இப்படி டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்காக நாங்கள் ஏற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா கல்பாட்ரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் நல்லாவே போயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெல் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 528 கோடிக்கு உள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாமரு, ஷெல்டர், EVM, ரேடார், அப்புறம் இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் யூனிட் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பெல் கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது இந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்திங்கன்னா கோல் இண்டியாவோட ஒரு சைன்இன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எவலட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பரை வந்து ஒரு புதுசாக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள இது வந்து அவங்களுக்கு இது பண்ணுறோம். அது வந்து யாரோட கொலாஜ் பண்ணுறாங்கன்னா கோல் இண்டியாவோட கொலாஜ் பண்ணி 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காப்பருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,300 கோடிக்கு உள்ள NCD பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா குரூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்ததாக டெக்ஸ்மேக்கோ ரயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27.8 கோடிக்கு உள்ள ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து பார்த்திங்கன்னா TRD மெயின்டெனன்ஸ்க்காக அவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மேக்கோ ரயிலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.